வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் நியூஸ்ல எல்லாமே போட்டேன். நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன், நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சரிங்க 15 நாள் நான் ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நீங்களா சொல்றீங்க புக்குல புக்கிங் பண்ணுமா சொல்றாங்க, புக் பண்ணுமா என்ன சொல்லிருக்காங்க, புக் பண்ணுமா என்ன சொல்றீங்க? நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ணிருக்க கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தான் இருக்கோம். இந்த பேருந்து நிலையம் வந்து மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்றத பத்தியும் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஸ் ஸ்டாப்பு எங்களுக்கு கோயம்பேடை விட இதை விட கோயம்பேடு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு. என்ன ஒன்று இங்கே கொஞ்சம் ஜனங்களுக்கு வந்து இன்னும் சரியாக பஸ்ஸு போக்குவரத்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது ஜனங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இறங்கணும், அங்கே எல்லாமே இருக்கும். ஆட்டோவிலேருந்து ஷேர் ஆட்டோ எல்லாமே சௌகரியமாக இருக்கும். இங்கே வந்து அது கிடையாது. ஏன்னா அங்கேருந்து ஒரு நடந்து வர்றதுக்கு தெரிய மாட்டேங்குது எந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னு. அவங்களுக்கு என்ன ஒரு பேசஞ்சர் என்ன வரான்னா அவங்க ஒரு கட் அவுட் மாதிரி பேனர் மாதிரி போட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வழி அவங்களுக்கு அதை போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜனங்களுக்கு வந்து நல்லா தெரியும். மாதிரி பஸ்ஸு கோயம்பேட்டில் புக் பண்ணாங்க, புக் பண்ணும் போதோ சொல்லணும், ரீசன் சொல்லணும். இல்லைங்க இந்த மாதிரி கோயம்பேடு மாற்றியாச்சு, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியாவது கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. அங்கேருந்து பஸ்ஸும் கொடுக்கல. ரெண்டாச்சா இந்த டைமில் சொல்கிறாங்க, மணி எத்தனை மணி, காலையில் 7 மணிக்கு சொல்கிறாங்க. நான் எப்போ கட்டினா ஒரு மாதம் முன்னாடி பஸ்ஸுக்கு காசு கட்டினேன். 15 பேர் புக் பண்ணிடுறேன். புக் பண்ணும்போது தெரியும் இந்த இடம் மாறலன்னு யாருக்கு தெரியும்? உள்ள பஸ்ஸில் புக் பண்ணுறான் பாரு ஆஃபீஸர் மாதிரி, அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நான் படிக்காத ஆள், நான் படிச்சிருந்தா நான் படிச்சிருப்பேன். படிக்கல நம்ம கேம எனக்கு ரீசன் சொல்லணுமா இல்லையா? கோயம்பேடு மாதிரி வராதுமா, அது எல்லாம் ஒரே இதில், எல்லாம் ஒரே இதில் இருக்குது எல்லாமே. இதுமாரி அங்கே போய் எங்கள் அது தனியாக வேண்டாமா, இது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் லாங்காக இருக்குது எல்லாமே. ஆமாம், கோயம்பேடு எல்லாமே டவுன் வண்டி, வெளியூர் டவுன் வண்டி, வெளியூர் வண்டி எல்லாமே கோயம்பேடு இருக்குது. கோயம்பேடு நம்பர் 1 கோயம்பேடு தான். வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், லிஃப்ட் இருக்குது, படி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏற முடியல. கோயம்பேடு எம்ஜிஆர் டெர்மினஸ் தான் போய்கிட்டு இருந்தது அந்த வண்டி. ஆனால் அதற்கு பிற்பாடு இப்போது 104Pன்னு விட்டுருக்காங்க, 104Kன்னு விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுது வித்தின் 2 டேஸில் தான் இது வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா தடத்துலேருந்து சென்னைக்கு எந்த மூலையிலும் 3 மணிலேருந்து வண்டி டைரெக்டாக இங்கே கிடைக்குது. அதுக்கு முன்னே அவங்க பெருங்குளத்தில் இறங்குவாங்க, தாம்பத்தில் இறங்குவாங்க, கோயம்பேடில் இறங்குவாங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே எல்லா வசதியும் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. தமிழக முதலமைச்சர் முயற்சினால் இந்த பேருந்து வந்து மிக சிறப்பாக எல்லா அடிப்படை வசதியும் சிறப்பாக செய்து கொடுத்துக்கிறாங்க. தென் மாவட்டத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு இங்கேருந்தே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி, நல்ல சபை வசதி எல்லாமே இருக்குது. பேருந்து வசதி எல்லாமே இருக்குது. காலையில் டிசி டெப்போன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம் அது. பஸ் ஸ்டாண்டு இப்போ கோயம்பேடுலேருந்து இங்கே மாற்றினது இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி இப்போ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வர வேண்டியது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து இது பயன்பாட்டுக்கு ஃபுல்லாக வரப்போகும்போது இதனுடைய பலன் வந்து மக்களுக்கு முழுமையாக இருக்கும். தென் தமிழகத்துலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு இங்கேருந்து இப்போ திரும்ப இந்த மெட்ரோ இதெல்லாம் சிட்டிக்குள்ளே போகிறது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று, இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்படி பண்ணுறது. நல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல கோயம்பேடோட ஒரு நல்ல பெரிய ஸ்பேசஸாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைகள் இல்லாமல் கரெக்டாக பஸ் மட்டும் நிற்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே கரெக்டாக மக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அது நல்ல ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏசியாவிலேயே. சொல்லல புக் பண்ணியிருக்கேன் 15 பேருக்கு. கொச்சிக்கும் பாதி டிக்கெட் போடுறாங்க, பெரியவங்களுக்கு முழு டிக்கெட் போடுறாங்க. அது இல்லாமல் சரி அதை கூட விட்டுருங்க, டிக்கெட்டை கூட விட்டுருங்க. இப்போ அங்கேருந்து மாற்றினாங்க என்ன பண்ணோம், 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பணும் இல்லையா? அங்கேருந்து ஒரு ஆள் வச்சு நிறுத்தி மாற்றினாங்க. சரி, அங்கேருந்து தனியார் பஸ் ஒன்று வச்சு அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சு ஒரு 10 பேர் 20-50 பேர் ஏற்றி அனுப்புனீங்க இல்லையா? அந்த பஸ் பேராவது கொடுக்கணும், அதுவும் சொல்லல. இப்போ அங்கேருந்து 4000 ரூபாய், 15 பேர் 4000 ரூபாய் யார் தின்றது? அதுக்காக கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும். 3 மணி நேரம் எனக்கு வேற வேஸ்ட் வேற. கொண்டாடி பிள்ளைங்கிட்ட பேசல, தெய்வத்தை பார்த்து ஓடிறதுக்காக. இதை மாதிரி எவ்வளோ பேர் அழைச்சிருப்பா ஊரெல்லாம் சுற்றுறாங்க. இங்கேருந்து மாற்றிட்டாங்க, தகவல் கொடுக்கல. ஒன்று 2வது என்னன்னு கேட்டால் அங்கேருந்து மாற்றினல கோயம்பேட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வரது பஸ் வைக்கணும். ஏங்க அதுக்கு உங்களுக்கு சரிங்க, அதுக்கு உங்களுக்கு ரீபேண்ட் பாருங்க, உங்களுக்கு ரீபேண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ரீபேண்ட் சாமி சொல்றவங்க இல்லைங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா, நாங்க இப்ப தனியா பஸ் பிடிச்சி வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீபேண்ட் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டதுக்கு ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறிக்கை விட்டு டிவி விளம்பரம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி
அது எஸ்சிடிசி எம்டி வந்து அவங்க ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு அந்த 30 ரூபா கோயம்பேடு டு தாம்பரம் என்ன சார்ஜோ அது 30 ரூபா ரிட்டர்ன் கொடுத்தா சொல்லி அவரும் ஆர்டர் போட்டாங்க, எம்டி ஆர்டர் போட்டாங்க. அதனால் அவங்க ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா அந்த பேர் ஃபோன் நம்பர் எழுதி அவங்களுக்கு கண்டக்டர் காசு கொடுத்துருவாங்க, கை மேலேயே காசு கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே. யாருக்கும் இதுவரையும் அப்படி தான் நடந்துருக்கு. நாங்களும் அந்த வண்டி தான் இதுவரையும் அது மாதிரி தான் நாங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நல்ல திட்டம், நல்ல ஏஷியாவில் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு, நல்ல ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தந்திருக்காங்க. என்ன ஒன்று அவேர்னஸ்ஸு அவங்க போடுற மாதிரி அந்த செய்தி விளம்பரத்துறையில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆட் மட்டும் கொடுத்துட்டா போதும். அங்கங்கே முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் அந்த ஒரு சங்கடங்கள். அதை நம்ம ஓகே அப்படின்னு அவர் சார் சொன்னார் 450 ரூபா எப்படியும் ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க, எப்படியும் இல்லைன்னா சொல்ல போகிறது கிடையாது. அந்த காசை வச்சுட்டு கவர்மெண்ட் பெருசாக இது பண்ண போகிறது கிடையாது. வந்து அவங்க ரீஃபண்ட் தர போகிறாங்க. அதுக்கு என்ன இதுவோ பார்த்துக்கிட்டு அது ஒரு செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலமா இதுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். இது வந்து செம ஃபெசிலிட்டி. டிராஃபிக்கும் இனிமேட்டு நம்ம வந்து மாட்ட தேவை. கோயம்பேடை விட இங்க வந்து நல்லா இருக்கா? இது நல்லதுங்க. இந்த பாருங்க இப்ப எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க திருவான்மியூர் இருக்குங்க, திருவான்மியூர் இருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. இங்கிருந்து டைரக்டா திருவான்மியூர் போறது, குடுவாஞ்சேரியில தான் திருவான்மியூர் போயிட்டு இருந்தது. பட் கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து குடுவாஞ்சேரி போறது, கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து உங்களுக்கு திருவான்மியூர் போறதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அது